ஆன்மீக மன்றங்கள் உள்ளிட்ட பொருள் பால்பாக்கும் குளோபல் புத்தா ஞான பாடசாலை சார்பாக்கும் எல்லோரும் அன்போடு வரவேற்கிறேன். முதல்ல பத்ரிஜி அவர்களுக்கும் அனஸ்டிஷா அவர்களுக்கும் அன்பான வணக்கம். நான் இப்போ எடுத்துக்கிட்ட தலைப்பு அனஸ்தேஷியா. இந்த புக்கு பத்ரிஜிய ஒரு யாகத்துல மகளிர் எக்ஸாம் நடக்கும்போது அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அது அப்ப கேட்டதுலேருந்து எனக்கு இந்த புக்கை வாசிக்கணும், இதை படிக்கணும் அப்படின்ற தாட் ரொம்ப இருந்தது. அதனால அது ஒரு பிடிஎஃப் கிடைச்சதுனால அதை படிச்சுட்டு எனக்கு புரிஞ்ச ஞானத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அனஸ்தேஷியான்றவங்க யாருன்னா, அவங்க ஒரு பெண். அவங்க ரஷ்யால இருக்கிற டைகர் ரீஜன் பகுதியில, அது அடர்ந்த காட்டு பகுதி, ஜனங்கள் நிறைய இருக்க மாட்டாங்க. வருஷத்துல 3/4 பகுதி நேரம், அதாவது 7-8 மாசம் வரைக்கும் பனி நிறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பகுதியில தான் அவங்க இருக்காங்க. அங்க இருக்கிற தாவரங்கள் எப்படி இருக்கும்னா, இங்க உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஊசி போல அந்த இலைகள் இருக்கும். ஏன்னா அந்த பனிகள் தாங்கக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கும். அந்த மாதிரி பகுதியில தான் அவங்க அனஸ்தேஷியா இருக்காங்க. இந்த புக்கை எழுதினவங்க யாருன்னா விளாடிமிர் மைக்ரேன்றவர். அவரும் ஒரு ரஷ்யன் பிஸ்னஸ் மேன். ரஷ்யால இருக்க மக்கள் ரொம்ப அழகா இருப்பாங்க, ஹேண்ட்ஸமாவும் இருப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க, பார்க்கறதுக்கு நல்ல உயரமாகவும் இருப்பாங்க. அவர் ஒரு பிஸ்னஸ் மேன்றதுனால அவர் அவங்க இடத்துல இருக்கிற சிட்டியில இருக்க பொருட்களை வில்லேஜ் சைடு கொண்டு வந்து வித்துட்டு, வில்லேஜ் சைடில் என்ன பொருள் கிடைக்குதோ அதை எடுத்துட்டு அவங்க இடத்துல கொண்டு விற்கிற மாதிரி பண்ணுவாங்க. அவர் கப்பல்ல தான் பிரயாணம் பண்ணி பண்ணுவாரு. இப்படி பண்ற நேரத்துல அவர் இந்த டைகர் ரீஜனுக்கு வரும்போது அந்த கடற்கரை ஓரமா 2 பேர் நின்று கையை ஆட்டுற மாதிரி ஒரு இது தெரியவே, அவர் அங்க இருந்து கப்பலை நிறுத்திட்டு அங்க இருந்து ஒரு போட்டை பிடிச்சி அந்த கடற்கரைக்கு வராரு. இப்ப வரும்போது 2 பெரியவங்க தாத்தாங்க 2 பேர் நிக்கிறாங்க. வாங்க, நான் இவங்கள வாங்க, உங்களை தான் நாங்க எதிர்பார்த்துருக்கோம், வாங்கன்னு ரிசீவ் பண்றாங்க. சரி, அவங்க ஏதோ விற்கிறதுக்கு வந்திருக்காங்கன்னு விளாடிமிர் கேட்கிறாரு, நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. நாங்க ஒண்ணும் கொண்டு வரல, உங்களுடைய உதவி கேட்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன உதவி அப்படின்னு கேட்கும்போது, எங்க இடத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டணும், அதுக்கு எங்களுக்கு 20 பேர் வேணும், அதை நீங்க செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாருமே அவங்கவுங்க ஊரை பத்தி அவங்களுக்கு ரொம்ப இது ரொம்ப விசேஷம், அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றவங்க தானே, அந்த மாதிரி இவரை சொல்றாரு. அதாவது கடற்கரையிலிருந்து அவங்க இருக்கிற அந்த தாக்கத்தில் இருக்கிற அந்த பகுதியானது 25 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. அங்க இருக்கு, அதனால நீங்க வரணும். அப்படி என்ன அந்த இது இருக்கு அப்படின்னு கேட்டு, அங்க ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் 550 வருஷமா அதனுடைய ஆயுள் அங்க வளர்ந்து அது நிறைய அதனுடைய பிராண சக்தியை நிறைச்சு வச்சிருக்கு. அது யாருக்காவது கொடுக்கணும்ன்றதுதான் இருக்கு. ஏன்னா தாவரங்களுக்குள்ள ஒரு நேச்சரே என்னன்னா, மற்றவங்களுக்கு கொடுத்து பழக்கமானதுதான் அதனுடைய நேச்சர். அப்படி இருக்கு. அப்படி அவங்க அந்த இது கொடுக்க முடியாம போனா அதுக்குரிய பலன் அது வரும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மரத்தினால அப்ப முன்னாடி உள்ள ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மரத்தை வெட்டி அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சிம்மாசனம், கட்டில், டைனிங் டேபிள், அந்த மாதிரிலாம் செய்வாங்க. சர்ச்சுகள் கூட நிறைய இந்த மரத்தினால கட்டப்பட்டிருக்கு. நடுத்தரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வாசக்கதவு அதெல்லாம் பண்ணுது. ஏன் அந்த மரத்தை எடுத்துட்டு போய் பண்றாங்கன்னு சொன்னா, அவ்வளோ ஆற்றல் சக்தி அதுல இருக்கு, பிராண சக்தி இருக்கு, ரொம்ப வைப்ரேஷன் நல்லா இருக்குன்றதுனால அந்த மரத்தை இப்படியெல்லாம் உபயோகப்படுது. சரி, அதுக்காக ஏன் இப்ப வெட்டணும் அப்படின்னா, அந்த மரத்தை வெட்டாம போயிட்டா அது தனக்குள்ளவே எரிஞ்சிடும். எரியறதுன்னா கூட 1 நாள் 2 நாள்னா கூட சரி, ஒரு மரம் தானே போட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மரம் 29 வருஷத்துக்கு அது எரியும். அந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு மரம் இருந்து அது எரியுதுன்னு பார்க்கறதுக்கு அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை. அதனாலதான் நாங்க இவ்வளவு கேட்கிறோம், எங்களுக்கு எப்படியாவது ஆளுங்களை கூட்டிட்டு பண்ண முடியுமான்னு கேட்கணும் அப்படின்னு.
அது மட்டும் இல்ல, இந்த பிராண சக்தி எப்படி வெளியில இருக்கு இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள அதாவது மனித இனத்துல அவங்களுக்குள்ள அந்த சந்தோஷம், அந்த நல்ல எண்ணங்கள் அவையெல்லாம் வெளியில வந்து, அது அப்படியே மேல கிளம்பி போகும். மேல போகும்போது அது எவ்வளவு தூரம் போகும்னா, செலஸ்டியல் பாடி வரைக்கும் போகுமா. அதாவது சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் வரைக்கும் வியாபித்து, அது திரும்ப அப்படியே வந்துட்டு பூமிக்கு அடியில போகறதுக்கும் உண்டு. அப்போ அது என்ன ஆகும்னா, நம்ம உயிருள்ள அந்த மனுஷருக்கு, நமக்கோ, மிருகங்களுக்கோ எல்லாருமே நம்ம அத எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு அத யூஸ் பண்றோம். யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் யூஸ் பண்றோம். மறுபடியும் வாங்கிக்கிறோம். அந்த மாரி பண்றோம். ஆனா தாவரங்கள் அப்படி இல்ல. அது 24 பை 24/7ன்ற மாரி எப்பவுமே அதுங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரிசீவ் பண்ணிக்கிட்டு மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்காக, அதாவது பறவைகள், விலங்குகள், பூக்கள், பழங்கள் அத சாப்பிடுறவங்க, அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த ஆற்றல குடுக்கறதுக்காகவே அதுங்க ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப அப்படி 550 வருஷம்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? அது என்னன்னா 3 வருஷமாவே அந்த மரத்துக்கிட்ட இருந்து போகும்போது ஒரு சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் எப்படின்னா, அந்த ரிங்கிங், இங்க அந்த பெரிய டிரான்ஸ்ஃபார்ம் கிட்ட எல்லாம் போகும்போது ஒரு சவுண்ட் வரும். அந்த மாதிரியும், ரீங்கார சவுண்டும் அந்த மாரி கேட்குது. அதனால தான் அதுக்கு ரிங்கிங் செடார்ன்னு சொல்றது. அதாவது இந்த மரத்த பத்தி பைபிள்ல கூட நெறைய இடத்துல, அதாவது ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல நெறைய இடத்துல போடப்பட்டிருக்கு. அது அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அந்த சர்ச்சுக்கெல்லாம் அந்த மரத்த தான் வச்சு கட்டுவாங்களாம் அப்பல்லாம். அதுல நெறைய இடத்துல இந்த செடார் ட்ரீய பத்தி ரொம்ப சொல்லி வச்சிருக்கு. அதாவது கேதுரு மரம், ஒளி கொடுக்கக்கூடிய, ரீங்காரம் கொடுக்கக்கூடிய கேதுரு மரம்னு சொல்றாங்க. அது அவ்வளோ இருக்கு. அதாவது இந்த நல்ல எண்ணங்கள் இப்படி போகுது. அதே மாரி மனுஷருக்குள்ள அந்த கெட்ட எண்ணங்களும் பூமிக்கு மேல நாங்களும் வரணும். அது வெளியில வரும்போது, அது மேல எழும்ப முடியாதனால அது பூமிக்குள்ள போகுது. பூமிக்குள்ள ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போயிட்டு, அது கோபம்னால எல்லாரும் ஒருத்தர்ட்ட கோபப்படும், அது எப்படி வெடிக்கும்ன்றதே தெரியாது. அந்த மாதிரி தான் இந்த எண்ணங்களானது பூமிக்குள்ளர போயிட்டு, அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல போன வேகத்துல ரிவர்ட் பண்ணும்போது, வேகமா அடிக்கும்போது, பூமி மேல பூகம்பம், சுனாமி, ஏன் கடலுக்கு அடியில கூட பூகம்பம் எல்லாம் வருது. இந்த மாதிரி அழிவுகள் வரதுக்கு காரணமே மனுஷர் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாமே நம்ம உருவாக்குது. ஆனா என்ன உடனே சொல்லுவோம் நாம, இந்த இயற்கையோட சீற்றம் இப்படி இருக்கு அப்படின்னு. இயற்கை ஒருபோதும் அந்த மாதிரி வேலையே செய்யாது. அது தன்னுடைய லவ்வ தான் கொடுக்கும். எப்படி அனஸ்டாசியா அந்த இயற்கையோடு இருந்து அவங்க லவ் எல்லாருக்கும் இது பண்றாங்களோ, அதே மாதிரி இயற்கைக்கு லவ்வ கொடுக்கத்தான் தெரியாது. அழிக்கவே தெரியாது. அதனுடைய நியதியே அப்படித்தான். அந்த மாதிரி இருக்கு. அப்போ அவங்க அந்த 2 தாத்தாக்கள் சொல்றாங்க, "இத பாருங்க நாங்க போட்டுருக்கோம். இது பாருங்க" அப்படின்னு. அது என்ன ஒரு ஷேப் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னமோ கட்டை துண்ட மாரி போட்டிருக்கீங்களே அப்படின்னா, இது வந்துட்டு அந்த செடார் மரத்துடைய அ துண்டு. இத வந்துட்டு நம்ம அப்படி இந்த இந்த இது இதயத்துக்கிட்ட இருக்கும்போது, அத தடவினாலே நமக்கு அதனுடைய வைப்ரேஷன் அவ்வளவு நல்லா இருக்கு. அது இல்லாம அது நம்மளுடைய யவ்வனம், அதாவது அழகு கூடும். சக்தி நெறைய கிடைக்கும். ஆயுசு பெருகும். இந்த மாதிரி எல்லாம் சொல்றாரு. அவர் அத காதுல வாங்கிக்கிட்டாலும், இது நடக்குமா? அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அவர் பிசினஸ் மைண்ட்ன்றதுனால, அத நாங்க விட்டோம்னா எவ்வளோ நாள் 3 நாள் ஆகுமே. அதனால எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஏது கிடைக்கும்? அந்த மரம் நீங்க வந்து அந்த மரத்த அப்படி தொட்டாலே, உங்களுடைய உடம்புல இருக்க அத்தன நோய்களும் குணமாயிடும். நீங்க அவ்வளோ புத்துணர்ச்சிக்கும் லைஃப் ஆயுள் கூடும் உங்களுக்கு. லைஃப் ஸ்டைலே நல்லா இருக்கும். அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க. இது எப்படி சரியா வரும்? அப்படின்றதெல்லாம் மாரி அவரு யோசிக்கிறாரு. அந்த மாரி யோசிச்சுட்டு இருக்கும் வேள, அந்த கப்பல்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த மரப்பட்டைய கூட பொம்பளைங்கலாம், பெண்கள் எல்லாம் நெறைய அணிகலன் அணியிறாங்க இல்லையா? தங்கம், வைரம், வைடூரியம். அத விட பல மடங்கு இதனுடைய சக்தி இருக்கக்கூடியது அப்படின்னு அந்த சகாக்கள் சொல்றாங்க. அப்ப அதுக்குள்ளார என்ன பண்றாங்கன்னா, அந்த கப்பல்ல இருந்து ஒரு பெண் இறங்கி வந்து, "சார் டைம் ஆகுது. நம்ம போலாம்" அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த நேரத்துல அவரு சொல்றாரு, "ஐயா எங்களுக்கு எப்படியாவது இத பண்ணுங்கன்னு" அந்த தாத்தா கெஞ்சிக்கிட்டு இருக்காரு.
இப்ப இந்த இத பார்த்த உடனே, இது எதுக்காக நீங்க இப்படி போட்டிருக்கீங்க? இப்ப எங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒரு 75 வயசு இருக்கும் அப்படின்னு. இல்ல 119 வயசு ஆகுது எனக்கு. இவர் என் மகன். இவருக்கு என்ன வயசு இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு என்ன ஒரு 40 வயசு இருக்கும். இல்ல அவருக்கு 70 வயசு ஆகுது. ஓ! இதுல அவ்ளோ இளமை கூட இருக்குமா? அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஒழிய, ஆனாலும் அதுக்கு இசைவு கொடுக்கல. வெட்றதுக்காக எதுக்கு அவங்க அது வரல. அது மாரி சொல்றாரு. அப்ப அந்த பெண்ணு வந்துட்டு கூப்பிட்ட உடனே, "இப்ப இது நடக்காது. எங்களுக்கு அந்த இதுல எங்களுக்கு அந்த பிசினஸ் இதுக்கு சரியா வராதுன்ற" மாரி அவர நினைச்சுட்டு, சரி போவோம்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த தாத்தா இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, மகனா இருக்கிற தாத்தா வந்து அந்த பொண்ணுட்ட இந்த மரத்துண்டு கட்டின ஒரு பெண்டன்ட் மாரி அவகிட்ட குடுத்து, "நீ கழுத்துல போட்டுக்கோ." அவ கழுத்துல போட்டுட்டு போயிடுறா. 2 பேரும் என்ன பண்றாங்க, அந்த கப்பலுக்கு போயிடுறாங்க. போட் எடுத்துட்டு கப்பல்ல போயிடுறாங்க. இவங்க இதுலயே கடற்கரைய நின்னுட்டு பார்த்துட்டு அந்த மகனா இருக்கிற தாத்தா அழவே அழுதுட்டாரு. ஐயோ! இப்ப கூட அந்த மரத்த வெட்ட முடியலையே! என்ன செய்யறது அப்படின்னு. அப்போ அவருடைய அப்பா இருந்துட்டு, மகனே அழாத, இது பார்க்கலாம். இது இந்த தடவ நடக்கல. ஏன்னா அங்க பனி பிரதேசன்றதுனால அ இப்ப பனியா இருக்கும். இப்ப போனாங்கன்னா, இது முடிஞ்சுதுன்னா இதோட பனி வந்துரும். அதுக்குள்ள 1 வருஷம் ஆயிடும். அடுத்த வருஷம் தான் இவங்க வருவாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர சமாதானம் பண்றாங்க. இவங்க கப்பல்ல ஏறுன உடனே அந்த பொண்ண விளாடிமிர் அவர் அந்த பொண்ண பார்க்குறாரு. அப்ப அந்த பொண்ணு கழுத்துல அந்த இது இருக்கு. "நீ என்ன போட்டிருக்க?" அப்படின்னு. "நான் இப்ப அங்க வந்தேன் இல்லையா, அவரு அந்த தாத்தா எனக்கு அத குடுத்து போட்டுக்க சொன்னாரு." "சரி போட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஏற்கனவே விளாடிமிருக்கு இது மாரி வந்து போறதெல்லாம் சகஜமானது தான். இப்ப இந்த தடவ அவ்வளோ இது இல்ல. ஏற்கனவே பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆயிட்டு தான் இருக்காரு. நான் கிளம்பி போறாங்க. இவங்க போன பிறகு அவங்க ரஷ்யன் இதுக்கு போன பிறகு, அங்க போனோனே அவருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அதாவது ரொம்ப முடியாம போகுது. அப்ப அது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுற அளவுக்கு போயிருக்கு. போகும்போது அவருக்கு ஹாஸ்பிட்டல்ல போனா கூட என்ன நோய்ன்றத கண்டுபிடிக்க முடியல. அதாவது ஒரு இங்கிலீஷ் வைத்தியம், நாட்டு வைத்தியம், சித்தா அப்படின்லாம் பார்த்து நாட்டு வைத்தியமும் பார்க்கலான்னு பார்த்தேன். இப்படி அங்கேயே அவருக்கு 6 மாசம் அளவுக்கு போயிடுது. அப்படி போயிட்டு இருக்கவங்க இங்க இந்த பொண்ணு அந்த பெண்டன்ட் போட்டுட்டு வந்தா இல்லையா, அந்த பொண்ணோட இது என்ன இருக்குன்னா, அவங்க வீட்ல எப்பவும் அந்த சண்டை சச்சரவுலாம் கொஞ்சம் இருக்கும். ஆனா இப்போ அவ்ளோ நல்லா இருக்கு அப்படின்னுட்டு சொ சொல்றா. அதாவது அவங்க ஹஸ்பண்டோடவும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. குழந்தைகளும் ரொம்ப நல்லா இருக்காங்க. வீட்லயும் நாங்க நல்லா இருக்கோம். வேலை இடத்துலயும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு இருக்கு. அவரு சடனா அந்த பொண்ணு இவரு விளாடிமிர பார்க்க வரும்போது, "நீ என்ன இவ்ளோ அழகா இருக்க? இப்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கியே! என்ன?" அப்படின்னு. "தெரியல சார்" அப்படின்னு சொல்றேன். அப்போ அவரு டிஸ்சார்ஜ் அவ வீட்டுக்கு போறாங்க. அவ வீட்டுக்கு போனா அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் சொல்றாரு, "ஆமா நாங்க இப்போ ரொம்ப நல்லா இருக்கோம். நல்ல வைப்ரேஷன் இருக்கு. எங்க 2 பேருக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப்பும் நல்லா இருக்கு. அவ ஆஃபீஸ்லயும் நல்லா இருக்கு. நல்ல வேலை பார்க்குறா. பிள்ளைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க." இந்த இதுல என்னன்னா, நெறைய இந்த புக்ல செக்ஸ பத்தி, லைஃப பத்தி, எப்படி இருக்கணுன்றதெல்லாம் பத்தி நெறைய இதுல சொல்லப்பட்டிருக்கு. குழந்தைங்கள எப்படி வளர்க்கணும், எப்படி பெத்துக்கணும், இந்த மாரிலாம் கூட நெறைய இருக்குது. அதுலயும் இவர் சொல்ற எங்களுடைய இது கூட லைஃப் நல்லா இருக்கு அப்படின்றதையும் சொல்றாரு. அப்புறம் அவர் அங்க போயிட்ட பிறகு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு, அது வெளியில வந்த பிறகு, இந்த இத பார்த்த பிறகு அந்த பொண்ணு சொல்றா, "இப்படின்னு இதெல்லாம் நடக்குது அதிசயமா" அப்படின்னு சொல்லும்போது, இதனால் கூட இருக்கும் அப்படின்னு அந்த பெண்டன்ட்ட காட்டுறா. அப்போ நினைக்கிறாரு அவரு, "ஓ! நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ இத. நம்ம தான் அத உதாசீனப்படுத்திட்டோமோ" அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டு, அத பத்தி அவர் ரிசர்ச் பண்றாரு. ஒரு வேள அதுல என்ன இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த செடார் விதைகள் பத்தி வருது. அந்த விதைகள வந்துட்டு ஆயில் எடுத்து பண்ணும்போது மெடிசின் வேல்யூ நெறைய இருக்கு. அத நம்ம வித்தோம்னா பார்மசிஸ்ட்ட குடுத்துட்டா, அது நல்ல விலைக்கு போகுன்ற மாரி அதுல இருந்துச்சு. அப்போ அந்த செடார் விதைகள் வந்து 1 கிலோ என்ன விலைன்னு இந்தியன் மணியில சொன்னா, 1 கிலோ ரூ. 100ன்னு சொன்னா, அத ஆயிலா பண்ணி குடுக்கும்போது ரூ. 1,00,000 1 கிலோ அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப இது நல்லா இருக்கே! இதே பண்ணலாமே! அப்படின்ற மாதிரி அந்த பிசினஸ் இதுல அவர் சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு போகணும் நம்ம அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு முன்னாடி ம் இந்த செலஸ்டியல் பாடிஸ்ன்னு சொல்லி சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள்.
அதெல்லாம் கூட யாருக்காக இருக்காங்க? நமக்காக தான் அங்க இருக்காங்க. அவங்க இருக்காங்க, நாம வரல. நமக்காக இந்த சூரிய, சந்திரன், நட்சத்திரங்கள் கூட நமக்காக தான் இருக்கு அப்படின்னு சொல்லுறாங்க. இது இந்த மரத்துடைய இதுல கூட மரத்த பத்தி சொன்னாங்க. பூமியோடையும் நம்ம இந்த செலஸ்டியல் இதோடையும் எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டது. இப்ப அவரு என்ன பண்றாரு? இந்த பிசினஸ்க்காக இங்க திரும்ப வராரு. டைம் ஆயிடுச்சா? திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது, அந்த இடம் நம்ம போன வருஷத்துல 2 தாத்தாவ மீட் பண்ணோமே, அவரு எங்க இருப்பாரு அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு அப்படியே வரும்போது, அங்க ஒரு பொண்ணு நிக்கிறத பாக்குறாங்க. அதே கப்பல எடுத்துட்டு அவரு வராரு விளையாடுறாரு. அந்த டைகா இடத்துக்கு. அங்க வரும்போது ஒரு பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு யாரா இருக்கும்? சரி நம்ம போவோம். அவ கைய வேற காட்டுறா, வாங்க அப்படின்னு. சரி இந்த ஊர்ல அப்படி பொண்ண அனுப்பி ஏதோ கூப்பிடுறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இவரு என்ன பண்றாரு, அங்க கப்பல நிறுத்திட்டு படக எடுத்துட்டு அங்க வராரு. அங்க வந்துட்டு கேட்கிறாரு, "நீங்க உங்கள தான் நாங்க எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். வாங்க" அப்படின்னு. "நாங்க வந்து உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு. "இல்ல எனக்கு தெரியும்" அப்படின்னு. "இல்ல 2 தாத்தா இருந்தாங்க போன வருஷத்துல. அந்த தாத்தாவ சொன்னாங்க, எங்களுக்கு செடார் ட்ரீ பத்தி சொன்னாங்க. அதனால அத பார்க்கணும்னு. அத நான் காட்டுறேன். அவங்க யாரும் இல்ல எங்க தாத்தா தான். எங்க தாத்தா இன்னொரு தாத்தா வந்து தாத்தாவுடைய அப்பா" அப்படின்னு. சரி உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள கூப்பிட்டா. ஆனா அவருக்கு நடுமற்ற அந்த பொண்ணுடைய அழகு அவருடைய மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருச்சு. இவ்வளவு அழகா இருக்கா? அதாவது இந்த இவ்வளவு பெரிய பனி பிரதேசத்துல தான் போட்டிருக்கிறது 5, 6 கோட்டை போட்டிருக்காரு. அவ்வளவு குளிர். அந்த ஷூ எல்லாம் போட்டிருக்காரு. ஆனா அந்த பொண்ணு எப்படி போட்டிருக்காங்கன்னா, சின்ன ஸ்கர்ட் ஒண்ணும், ஒரே ஒரு மேல வேஸ்ட் கோட் மாதிரி ஒண்ணு போட்டு உள்ள ஒரு சட்டை அது மேல வேஸ்ட் அத போட்டுட்டு அப்ப அவ நடக்கிறது கூட அப்படியே காத்துலயே மிதக்குற மாரி நடந்து போறேன். அவளுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கு. அவளையே அட்மையர் பண்ணிக்கிட்டே வராரு. சரி அவ கூட்டிட்டு போறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு அதாவது அந்த டைகா இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க இருக்கிற இடத்துக்கு. அவங்க கிட்டக்க அதுக்கு போகும்போது, அ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகும். அதுக்குள்ள இவருக்கு மட்டும் அந்த பொண்ண எப்படியாவது தொடணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வருது. அவர் போய் டச் பண்ண அப்படி போகறதுக்கு முன்னாடி, அங்க உள்ள வைப்ரேஷன் என்ன பண்ணுது, அவர பட்டுன்னு தட்டி விட்டுருது. அப்ப அவர் கீழ விழற அளவுக்கு அது ஒரு நிமிஷத்துல கீழ விழற மாரி போகும்போது அனஸ்தாசியா கீழ எங்கேயாவது தலைய அடிபட்ட போது கையில தாங்குறா. அந்த ஒரு நிமிஷத்துல அவர் கண்ணு வெடிக்கும்போது, இது என்னது இது நான் இப்படி விழுந்துட்டேன். இவ வேற என்ன கைய வேற பிடிச்சுக்கிட்டாளே அப்படின்ற மாரி பார்க்குறாரு. என்ன நடந்தது எனக்கு? அது ஒண்ணும் இல்ல. அதாவது நீங்க சிட்டில இருந்து வரீங்களே, அதாவது வேண்டாதது, பிடிக்காதது நீங்க பண்ணும்போது, அது நீங்க தட்டுப்பட்டுருக்கு. வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கேஷுவலா போயிட்டே இருக்கா. ஆனா அவருக்குள்ளர போயிட்டு இருந்தாலும் அவ சொல்லிக்கிட்டே போறா. ஒரு வார்த்தை கூட அவ காதுல ஒண்ணுமே விழல. இவ அழகா இருக்கா. நல்லா அப்படியே ஃப்ளை பண்ணிக்கிட்டே போற மாரி போறா. அவள தொடணும்னா இப்படி நடக்குது. என்னதான் நடக்குது? இங்க என்ன பண்றாங்க? நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா? அப்படிலாம் யோசிக்கிறாரு. ஆனா ஒரு பிசினஸ் மைண்ட்ல வந்ததுனால அந்த செடார்களுடைய விதைகளுக்காக என்ன நடந்தாலும் போகும்னு அவளோட அவ கொஞ்ச தூரம் போன உடனே அவ அந்த மேல ஒரு கோட்டு போடுறா. அதையும் கழட்டி அங்க ஒரு மரம் பொந்து இருக்கு. அந்த பொந்துக்குள்ள பீரோ மாரி இருக்கு. மரம் பொந்துக்குள்ள வச்சிருந்தா. அப்ப பார்த்தோன்னே, இவ இன்னும் என்னமோ பண்றாளே! என்ன செய்வா? அப்படின்ற மாரி அவருக்குள்ள வேற விதமா அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆனாலும் அவ பண்ணிட்டே போயிட்டே இருக்கிறதுனால, அவ இன்னும் அந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் அந்த மரத்துல பார்க்கணும்னு நினைச்சேன். இதுதான் அந்த அவ டக்குன்னு எனக்கு சந்தோஷம். வீடு வந்துருச்சே! உங்க வீடு வந்துருச்சு" அப்படின்னு. அவர் சுத்தி முத்தி பார்க்குறாரு. எங்க வீடு வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? வீடு இல்ல, குடிசை இல்ல, ஒண்ணும் இல்ல. ஒரு கட்டை கூட இல்ல. என்ன இருக்கீங்க? அப்படின்னு. அந்த மரத்துடைய செடார் மரத்துடைய இலைகள், தழைகள், பூக்கள் எல்லாம் இருந்து அப்படியே பெட் மாரி இருக்கு. இதுதான் எங்க வீடு. இப்ப நீ எங்க இருப்ப? நான் இங்க தான் இருப்பேன். ஒரு கெஸ்ட்ன்னு வந்தா நீ இப்படித்தான் பண்ணுவியா? ஒரு உட்காரத்துக்கு இடம் இல்ல, சாப்பிட இது இல்ல. ஓ! உங்களுக்கு பசிக்குதோ? நான் இருங்க ஒரு நிமிஷம்னு சொல்லி ஒரு சிட்டிக்கு போட்ட உடனே அங்க அணிலும், முயலு இதெல்லாம் அங்க உள்ள நட்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்க வருது. அத வாங்கி குடுத்தா, ஏய் இது என்ன? அனிமல்ஸ்ல இருந்து குடுக்குற அப்படின்னு. இதுதான் இது ஃபுட்டு. நாங்கலாம் இத தான் சாப்பிடுறோம். இங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு. நீ இங்கே தான் இருக்க. அப்ப தண்ணியாவது நல்ல தண்ணி குடுப்பியா? தண்ணி தானே வா கூட்டிட்டு போறேன்னுட்டு அங்க ஒரு ஓடை போயிட்டு இருக்கு. போய்க்கிட்டே இருக்கு தண்ணி. இது இங்க குடிக்க. இந்த தண்ணியா குடிக்கணும். நான் எடுத்துட்டு வந்த பாட்டில பாத்தியா? வேர்ல்டுலயே
ரொம்ப பெஸ்ட் வாட்டர். அது அவ்வளவு பியூரிஃபை பண்ண வாட்டர். நீங்க பண்ணி கொண்டு வந்த அந்த பியூரிஃபை வாட்டரை விட 100 மடங்கு இது பியூரான வாட்டர். இது அவ்வளவு நல்லது. அவ கையிலேயே வந்து அவருக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்து தாகத்தை தீர்த்து அந்த மரத்துக்கிட்ட இருக்கிற அந்த புல்லு இதுல உட்கார்ந்து போயிருக்கேன். நீ எங்க இருக்கிற? எப்படி இங்க வந்திருக்க? நான் இங்கதான் இருக்கேன். நீ எங்க தங்கியிருக்க? இங்கேதான் தங்கியிருக்கேன். எப்போ வந்து 2 வயசுல பயமே இல்லை உனக்கு? எனக்கு பயம் இல்லை. நான் 2 வயசுல இருந்து இங்கதான் இருக்கேன். அப்ப உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்ப தாத்தாங்க எப்படி உன்னை விட்டாங்க? தாத்தாங்க எங்க இருக்காங்க? அவங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு வில்லேஜ்ல இருக்காங்க. நான் மட்டும்தான் இங்கே இருக்கேன். நான் இங்கேயே இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணு. இப்ப நீ இங்க இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு. இந்த உலகத்தை நான் பார்க்கிறேன். அது எப்படி அப்படின்னு. ஆமா. இங்க எனக்கு அதாவது எல்லாருக்கும் நான் மட்டும் இல்லை. ஒரு ஹியூமனா இருக்க அத்தனை பேருக்கும் இந்த இதை பார்க்கிற சக்தி இருக்குது. அது என்னன்னா அதுக்கு நம்ம தேர்ட் ஐ சொல்றோம்ல அது மாதிரி ரேஸ் ஆஃப் லைஃப்னு சொல்றாங்க. அந்த இதுல நானு எங்க பார்க்கணும்னு நினைக்கிறோமோ நாங்க கனெக்ட் ஆயிட்டு அங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே அவனுக்கு ஆமா உங்களுக்கு என்ன வேணுமோ அவ கேட்கிற அத்தனை கேள்விக்கும் அவன் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போவாங்க. ஆஹ் அந்த எனர்ஜி அவளுக்கு அம்மா நீ இவ்வளோ சொல்லிக்கிட்டே இருக்கியே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் இங்க எனக்கு படுக்கிறதுக்கு ஏதாவது இங்க படுத்துக்கலாமே அப்படின்னு. இல்ல எனக்கு இங்க படுத்தா எனக்கு பயமா இருக்கு. வைல்ட் அனிமல் ஏதாவது வந்து என்னை அடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி. இல்ல எதுவும் நடக்காது. இது எனக்கு சேஃபா ஒரு இடம் சொல்லணும். அங்க பக்கத்துலயே ஒரு நரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த குகைகள் இருக்கு. அதுல ரெடி பண்ணலாமா? சரி அப்படின்னு. அப்போ அங்க இந்த செடாருடைய அந்த லீவ்ஸ் அந்த இதெல்லாம் போட்டு மெத்த மாதிரி அங்க பண்ணி அவருக்கு அங்க போகும்போது அந்த செடாட்ரியுடைய வாசனையானது அவ்வளவு இதமா இருக்கும். அந்த வாசனையிலேயே அவருக்கு தன்னைய மறந்து அவ்வளவு தூக்கமே தூங்கினார். இது இருக்க விட காலையில எழுந்துக்கிச்சா அந்த வெளியில அவர் வர முன்னாடி இவ அனஸ்தாசியா எழுந்து அப்படியே அந்த அதாவது ஏஞ்சல்ஸ் நடக்கிறாங்களே அந்த மாதிரி காத்துலயே நடக்கிற மாதிரி நல்லா ரீங்காரமா பாட்டு பாடி சன் இதோடைய இதை அவங்க சன்லைட்டை ரிசீவ் பண்ணிட்டு நல்லா பாட்டு பாடிட்டு. ஆனா இவர் எழுந்து வெளியில வந்து பாக்குறாரு. ஏஞ்சல் மாதிரியே இருக்காங்க. நிஜமாவே எங்க மனுஷர் தானே அப்படின்றதெல்லாம் அவர் திங்க் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நான் ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ அவ அனஸ்தாசியா பார்த்த உடனே நல்லா தூங்கினீங்களா அப்படின்னு கேட்கணும். இந்த மாதிரி நிச்சயமா இந்த மாதிரி ஒரு தூக்கத்தை நான் எங்கேயுமே பண்ணேன். ஏன்னா நான் எத்தனையோ 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். அந்த நிறைய பிசினஸ் இடத்துல எல்லாம் போயிருந்தேன். எத்தனையோ பேரோட இருந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நல்ல தூக்கத்தை நான் எப்பவுமே நான் கண்டதில்லை அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு அப்படி திரும்பும் போது அந்த குகையில இருந்து ஒரு பேர் வெளியில வரும். போலார் பேர். இது என்னது அந்த இடத்துல இருந்து ஒரு பேர் வருது அப்படின்னு கேட்டேன். ஆமா நீங்க எனக்கு குளிர்ன்னு சொன்னீங்கல்ல அதனால அந்த போலார் பேரை நான் அனுப்பினேன். இது எப்படி நீ என்ன மனுஷன் தானே போலார் பேர் எப்படி அனுப்பலாம்? ஆமா போலார் பேர் மேலதான் நீங்க படுத்திருக்கீங்க. இது என்னது இது அநியாயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டார். ஆமா அப்படிதான் இப்படிதான் பண்ணுவேன். ஆமா எனக்கும் நான் அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப குளிர்ல போலார் பேர் வரும். நான் அது மேல படுத்துப்பேன். எனக்கு அது பதம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இது கேஷுவலா அந்த மாதிரி. இது என்ன இவங்க மனுஷன் தானா? இது ஒரு பைத்தியக்காரியா? இல்ல நான் முட்டாளா? இப்படி எல்லாம் அவர் அடிக்கடி அவரே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இன்னும் வர இதுல எல்லாம் நேராவே பேசக்கூடிய அளவு கூட பேசுவார். அந்த மாதிரி. அதோட கூட இதோட டைம் ஆயிடுச்சா? நான் இதனுடைய அடுத்த பகுதியை நான் படைய இதனுடைய கண்டினியூஷன் சொல்றேன். டைம் ஆயிட்டதுனால இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்தால் மன்னிக்கவும். நிறைகள் இருந்தால் சொல்லுங்க, குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க.